இப்போ மனித தர்மத்தை கொண்டு வர்றதுதான் மோடி ஆட்சி. அதுக்குதான் அமித்ஷா பாடுபடுறது. அதுக்காகவே நம்ம ஆளுக போய் அவரு காலில் விடுறான்னா, அவருக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னா, அடிமை சாசனம் செய்யறாங்கன்னா, இதை விட வெட்கக்கேடு என்ன? கொஞ்சம் கூட சூடு வேண்டாமா, சொரண வேண்டாமா? அதை எடுத்து பார்க்கணும். எதுக்காக என்ன செய்ய போறீங்க? மீண்டும் நமக்கு அந்த ஆட்சி வந்தா நம்ம ஆட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருவான். முதல்ல இப்போ எவ்வளவு கொடுமை அவங்களுக்கே தெரியல. நினைச்சு பார்க்கணும். அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆதரிச்சார். திமுகங்கிறது அண்ணாவால ஆரம்பிச்சது. ஆனா அண்ணா பெயரை வைத்துக் கொண்டு ஆரம்பித்தது அது அண்ணா திமுக. இப்ப அண்ணா திமுக போய் அம்மா திமுக வந்து, அம்மா திமுகவும் பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் இழுத்து 1000 கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவங்க வந்து ஒண்ணு கேட்டாங்க, மோடியா மோடியான்னு கேட்டாங்க, மோடியா மோடியான்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அங்க போனவர்கள் எப்படி இருக்காங்க? மோடி எங்கள் டேடின்னு ஒருத்தர். மிக முக்கியமா அவருக்கு டாடியா டாடியா எதுவுமே தெரியாது போறாங்க. அவன் மோடி எங்கள் டாடினாரு. டாடின்னு சொன்னவங்க என்னாச்சு? உள்ள வந்துட்டான். அதனால மிக முக்கியம், எதுக்கு எதுன்னு வித்தியாசம் தெரிய வேண்டாமா ஐயா? மிக முக்கியமா பகுத்தறிவுங்கிறது என்ன? இதுதானே மிக முக்கியமா. அல்ல, இது பெரியார் மண் தான். பெரியார் மண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்னா, நீங்க நண்பர்கள் தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த சம்பவம் நடந்தது இல்லை. சம்பவம் நடந்தோடனே எல்லா கட்சிக்காரர்களும் கேட்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டு சேர்ந்திருக்காங்க பாருங்க. அதிமுக இப்போ அண்ணா திமுக போய் அமித்ஷா திமுக ஆக்கி இருக்கிறாங்க, அடமான திமுக ஆக்கி இருக்கிறார்கள, அவர்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க? ஏழை பொதுவா இருக்கிறவங்க கேட்கிறாங்க. பெரியாரு அண்ணாவெல்லாம் சரி இவ்வளவு கேவலமா பேசுறது காட்டுறாங்க, அதுல நீங்க போய் கலந்துருக்கீங்களா எப்படி? அது ஏன் அவங்க தலைமை கடுமையா கண்டனம் சொல்லலைன்னா, அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி காரரே என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்க இந்து முறை நாங்கதான் ஒண்ணு, எங்க பிரிவு தான் அது அப்படின்னு அவர் சொல்லல. அது பதிலா அது வேற ஒருத்தர் நடத்தினாங்க, பிஜேபி நடத்துற சொல்றாரு. அப்ப நீ பின்னால என்ன அர்த்தம்? உனக்கு அதை தாங்குற சக்தி இல்ல, காரணம் அப்பவே நீ தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம். உங்களுடைய இன்னைக்கு கூட என்ன ஆசை? செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா பத்திரிகைகள்ல அவரு போயிட்டார், இவர் வந்துட்டார், இவர் பேசுறாரு, அவரோட இவர் வருவார், இவரோட அவர் போவார், எல்லாம் அறையிலேயே உட்காந்துட்டு எழுதுங்க. அதுதான் மிக முக்கியம். எவரும் போக மாட்டார், எல்லாரும் இங்கதான் வருவாங்களே தவிர இருக்கிறவங்களுக்கே இடங்களை சொல்ற இடத்துல இருக்க. அதுதான் மிக முக்கியம். அதனால இங்க வந்து எதையும் நீங்க புதுசா வந்துடணும்னு நினைக்காதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.